மகாபாரத கதை பகுதி 9. பாண்டவர்களை எரித்துக் கொல்லும் நோக்கத்துடன் அரக்கு மாளிகை ஒன்றை கௌரவர்கள் கட்டினர். அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் தங்கியிருந்த போது அதற்கு தீ வைத்து எரித்து கொன்றுவிடலாம் என்று திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் விதுரரின் உதவியால் பாண்டவர்கள் இந்த சதித்திட்டத்திலிருந்து தப்பித்தனர். பாண்டவர்களை அழிக்க கௌரவர்கள் தீட்டிய சதித்திட்டம் பற்றியும் அவர்கள் உயிர் தப்பியது பற்றியும் பாண்டவர்களின் விவேகத்தையும் இந்த வீடியோவில் காண்போம். தருமனுக்கு இளவரசு பட்டம் கட்டியது குறித்து பொறாமை கொண்டிருந்த துரியோதனன் தந்தையை சந்தித்து தனக்கு சுதந்திரமான அரச போகங்களும் உரிமைகளும் வேண்டுமென்று வற்புறுத்தினான். அது திருதராட்டிரன் மனதை கலக்கமடையச் செய்திருந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் திருதராட்டிரன் தன் சகோதரர்களான வீட்டுமன், விதுரன் முதலியோர்களை அழைத்து ஆலோசனை செய்தான். தன் மகன்களாகிய துரியோதனாதியர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவே பொறாமை, பகைமை ஆகிய தீய உணர்வுகள் தோன்றியதனால் ஒற்றுமை குலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஒற்றுமை குலைவை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று அவர்களை வினவினான். அவர்கள் உறவு நெருக்கமாக இருந்தால் இவர்களுக்குள் பொறாமையும் பகைமையும் உண்டாவது இயற்கைதான். எனவே பாண்டவர்களும் கௌரவர்களும் தனித்தனியே விலகியிருந்து வாழுமாறு செய்து பார்ப்பது நல்லது என்றும் பிறந்ததிலிருந்தே இவர்கள் பாண்டவர்கள் ஐவருமே பொறாமை கொள்வது இயற்கையாகிவிட்டதனால் நாம் அழைத்து அறிவுரை கூறினாலும் கேட்க மாட்டார்கள். இந்த ஒற்றுமை குலைவும் குரோதமும் தீய விளைவுகளை நுகர்ந்து துன்புற்றாலொழிய இவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. எனவே இவர்கள் போக்கிலேயே விட்டுவிடலாம் என்று வீட்டுமன் முதலியோர் மனக்கசப்போடு கூறிவிட்டு சென்றனர். மனம் விந்தையானது. போட்டி, பொறாமை, வஞ்சகம் முதலிய உணர்வுகள் புக முடியாத நல்ல மனதிலும் சூழ்நிலை காரணமாக அவை புகுந்து விடுவது உண்டு. மனதின் அஜாக்கிரதையினால் இப்படிப்பட்ட தீய குணங்களும் இடம்பெற்றுவிடும். தன் மக்களாகிய துரியோதனாதியர்களின் பொறாமை குணம் தவறானவை என்று அஞ்சி மனம் பதறிய திருதராட்டிரனது பண்பு கூட நாளடைவில் மாறுபட்டது. தன் புதல்வர்கள் பாண்டுவின் புதல்வர்கள் என்று வேறுபடுத்தி பாராத அவனே துரியோதனனின் துர்போதனையாலும் தன்னலத்தினாலும் மனம் மாறி வஞ்சகமாக நினைக்கத் தொடங்கிவிட்டான். கர்ணன், சகுனி, துர்ச்சாதனன் முதலியவர்களும் சேர்ந்து பொறாமை பேசி பேசி அவன் மனதையும் மாற்றிவிட்டார்கள். நல்லாசிரியராகவும் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒற்றுமையில் அக்கறை கொண்டவராகவும் இருந்த துரோணர் இந்த ஒற்றுமை குலைவை தடுப்பதற்கு ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் அவரோ அப்போது துட்டத்தைமனுக்கு கல்வி, கலைகளை கற்பிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். துட்டத்துய்மன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகன். துரோணரிடமே தன் மகனை கற்கச் செய்து அவரையே பழி வாங்க திட்டமிட்டிருந்தான் துருபதன். உயரிய நோக்கமும் கொள்கையினால் பரந்த உள்ளமும் படைத்தவராகிய துரோணர் கலை என்ற ஒன்றை மட்டும் தன்னை கொல்லவரும் அரசகுமாரனுக்கும் கற்பிக்க தயாராக இருந்தார். துட்டத்தைமன் அவரிடம் வந்து தனக்கு வில்வித்தை முதலியவற்றை கற்பிக்க வேண்டும் என்று வேண்டிய போது அவன் இன்னாருடைய மகன் என்றும் இன்ன விதத்தில் தனக்கு எதிரி என்றும் நன்கு தெரிந்திருந்தும் கூட துரோணரால் அவன் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. தன் உயிருக்கு யமனாக எவன் வளர்ந்து வருகிறானோ அவனுக்கே தாம் ஆசிரியனாக இருந்து உள்ளன்போடு கற்பிக்க ஒப்புக்கொண்டார் துரோணர். சான்றோர்கள் பகைவனுக்கும் அருள் புரிகிற பண்பட்ட மனமுடையவர்கள் என்னும் உண்மையை நிதர்சனமாக்கி காட்டியது துரோணரின் கருணை மிக்க இக்காரியம். இதனால் துரோணர் திருதராட்டிரனையோ கௌரவர்களையோ சந்தித்து ஒற்றுமை குலைவை தடுப்பதற்கு வழியின்றி போயிற்று. தந்தை திருதராட்டிரனையும் தங்களது வஞ்சக கருத்துக்கு ஏற்றபடி மாற்றிவிட்ட துரியோதனாதியர் புரோசனன் என்னும் தீய அமைச்சன் ஒருவனை தங்கள் கருத்துக்கு துணையாக வைத்துக் கொண்டனர். புரோசனனும் சகுனி, கர்ணன், துரியோதனாதியர் ஆகியோரைப் போல பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண்டவன். புரோசனனும் துரியோதனாதியர்களும் கூடி
பாண்டவர்களை அழித்தொழிக்க ஒரு வழி கண்டுபிடித்தனர். வாரணாவதம் என்ற ஊரில் பாண்டவர்களை தனியே ஓர் அரக்கு மாளிகையில் வசிக்குமாறு தந்தையிடம் கூறி ஏற்பாடு செய்ய வேண்டும். அவ்வாறு அவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் வசித்து வரும்போது ஒருநாள் இரவில் மாளிகைக்கு தீ வைத்துவிட வேண்டும். இதுதான் அவர்கள் பாண்டவர்களை அழிப்பதற்காக தீட்டிய சதி. இந்த எண்ணத்தை அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சென்று திருதராட்டிரனிடம் கூறினார்கள். புறக்கண்களை இழந்து போய் குருடனாயிருந்த அந்த பெருவேந்தன் அக கண்களையும் இழந்து போனானோ என்றெண்ணும்படியாக அதற்கு இசைந்து அரக்கு மாளிகை கட்டவும் ஏற்பாடு செய்தான். இந்த ஏற்பாடு விதுரனுடைய மனதில் மட்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அரக்கு மாளிகை கட்டி முடிந்தவுடன் திருதராட்டிரன் பாண்டவர்களை அழைத்து விவரத்தை கூறினான். தருமன் அவன் கூறுவனவற்றை கவனமாக கேட்டான். நீங்களும் கௌரவர்களும் இங்கு ஒரே இடத்தில் தங்கியிருந்தால் அது ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் வளர்வதற்கு காரணமாகிவிடும். ஆகவே நீங்கள் வாரணாவத நகரத்தில் தனியே வசித்து உங்களது ஆட்சியை நடத்துவதே நல்லது. உங்களுக்கு வேண்டிய படைகளையும் மற்ற வசதிகளையும் கொடுத்து துணையாக இருப்பதற்கு புரோசனன் என்னும் அமைச்சனையும் அனுப்புகிறேன். உங்கள் ஒற்றுமை குலைவை தவிர்ப்பதற்கு இதுதான் சரியான வழி என்று திருதராட்டிரன் கூறினார். தருமன் அதற்கு ஒப்புக்கொண்டு தன் சகோதரர்களுடனும் தாய் குந்தியுடனும் வாரணாவத நகரத்திற்கு புறப்பட்டான். இவ்வாறு திருதராட்டிரன் பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பியது தெரிந்ததும் துரியோதனாதியர் மகிழ்ச்சி அடைந்தனர். வாரணாவத நகரில் தங்களுக்கென அமைக்கப்பட்டிருந்த அரக்கு மாளிகையில் குடியேறி வசிக்கத் தொடங்கிய போது பாண்டவர்கள் கௌரவர்களின் சூழ்ச்சி எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாளாக வாரணாவத் நகரில் தங்களை வசிக்குமாறு செய்ததில் ஏதோ சூது அடங்கியிருப்பதை உணரத் தலைப்பட்டனர். தங்களோடு உடனிருக்கும் மந்திரி புரோசனன் படைகளின் நிர்வாகத்தையும் வேறு சில முக்கிய நிர்வாக பொறுப்புகளையும் தானே வைத்து அதிகாரம் புரிந்து வந்ததைக் கண்டு அவன் மேல் சந்தேகம் கொண்டனர் பாண்டவர்கள். புரோசனனின் அளவுக்கதிகமான பணிவும் வணக்கமும் அவர்களை ஐயம் கொள்ளச் செய்தன. அவனுடைய சில மர்மமான நடத்தைகள் தங்களை ஆதரிப்பது போல் கேடுகளை செய்வனவாய் அமைவதையும் அவர்கள் நுட்பமாக கவனித்துக் கொண்டே வந்தார்கள். இவைகளுக்கெல்லாம் மேல் தங்களுக்காக கட்டப்பட்டிருந்த மாளிகை முழுவதும் அரக்கினாலேயே கட்டப்பட்டிருந்தது எதற்காக என்பது அவர்கள் சிந்தனையில் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்தது. இதை அறிந்து கொள்ளும் முயற்சியில் வீமன் ஈடுபட்டான். மாளிகை ஏன் அரக்கினால் கட்டப்பட்டிருக்கின்றது என்ற புதிருடன் வேறோர் பயங்கர உண்மையும் விடுபட்டது. அந்த அரக்கு மாளிகையை கட்டிய தச்சர்களில் முதன்மை வாய்ந்த ஒருவன் விதுரனுக்கு நண்பன். அவன் வீமனை தேடி வந்தான். அவரிடமிருந்து கௌரவர்களின் எல்லா சூழ்ச்சிகளையும் வீமன் அறிந்து கொண்டான். இந்த அரக்கு மாளிகையை தீக்கு இரையாக்கி உங்களை அழிக்க வேண்டும் என்பது அந்த சூழ்ச்சிக்காரர்களின் எண்ணம். இதை அறிந்த விதுரர், நான் இந்த மாளிகையை அமைக்கும் போதே பாண்டவர்கள் தப்பிச் செல்ல உள்ளே இரகசியமாக ஒரு சுரங்கம் அமைத்துவிடு என்று என்னிடம் கூறினார். நானும் அவ்வாறே ஒரு சுரங்கம் இங்கிருந்து காடு வரை போக வசதியாக அமைத்திருக்கிறேன். ஆபத்து ஏற்படும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த சுரங்கம் ஒரு பெரிய தூணுக்கு அடியில் கீழே அமைந்திருப்பதையும் விளக்கிவிட்டுச் சென்றான். வீமன் அவனை பாராட்டி நன்றி செலுத்தி அவனுக்கு பரிசு பல கொடுத்தனுப்பினான். இதன் பின் வெகு விரைவிலேயே ஒரு நாள் வீமன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விபத்து ஏற்பட்டது. ஆனாலும் அவன் முன்னேற்பாடுடனே தயாராக இருந்தான். அன்று பாண்டவர்கள் மிகுந்த நேரம் வனத்திலேயே வேட்டையாடிய களைப்புடனே மாளிகைக்கு திரும்பியிருந்தார்கள். அவர்கள் ஓய்வாக உறங்கப் போகும் நேரத்தில் புரோசனன் என்னும் அமைச்சன் வந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் வேறோர் புறத்தில் துரியோதனாதியர்களால் ஏவப்பட்ட 5 வேடர்களும் அவர்கள் தாயாகிய வேட்டுவச்சி ஒருத்தியும் அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைப்பதற்காக ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இது வீமனுக்கு மட்டும் முன்பே தெரியும். பேசிக்கொண்டே இருந்த மற்ற 4வரும்
அமைச்சன் புரோசனனையும் உறங்கச் சொல்லிவிட்டு தாங்களும் உறங்கிவிட்டனர். நெருப்பு வைப்பதற்காக அனுப்பப்பட்டிருந்தவர்கள் எங்கே தங்கியிருந்தார்களோ அங்கே அவர்களை முந்திக் கொண்டு தானே நெருப்பை வைத்துவிட்டு தூணடியிலிருந்த சுரங்கத்தை திறந்தான் வீமன். மாளிகையில் வேகமாக தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கின. அதுதான் வெளியேறுவதற்கு சரியான சமயம் என்று தன் சகோதரர்களையும் தாயையும் சுரங்கம் வழியாக வெளியேற்றிக் கொண்டு வீமன் கிளம்பினான். பாண்டவர்களும் குந்தியும் பிழைத்தனர். புரோசனனும் வேட்டவர்கள் ஐவரும் அவர்கள் தாயும் தீக்கரையான மாளிகைக்குள் சிக்கிக் கொண்டனர். சுரங்க வழியாகவே வெகு தொலைவு நடந்து பாண்டவர்களும் குந்தியும் காட்டுக்குள் வந்து சேர்ந்தனர். ஆனால் உலகறியாத ரகசியம் இது. மறுநாள் பொழுது விடிந்ததும் இறந்து கருகிப் போன வேட்டுவர் வேட்டவச்சி பிணங்களை பாண்டவர்களும் அவர்கள் தாயும் இறந்தனர் என்றெண்ணி வருந்தியது உலகம். விதுரன், வீட்டமன் முதலியவர்கள் கூட பாண்டவர்கள் அழிந்தனரோ என்றெண்ணி வேதனை கொண்டனர். விதுரன் தச்சன் மூலமாக உதவி செய்திருந்தாலும் என்ன நடந்ததோ என்ற பயம் அவனுக்கு இருக்கத்தான் செய்தது. ஊரோடு தாங்களும் அழுது வருந்துபவர்களைப் போல துரியோதனாதியாரும் வருத்தப்பட்டு பொய்யாக நடித்தனர். பாண்டவர்களே உறுதியாக இறந்திருக்க மாட்டார்கள் என்று வேறு சிலர் நம்பினர். விதுரன் மெய்யாகவே பாண்டவர்களை காக்க வழி கூறியிருந்ததனால் இந்த நம்பிக்கையால் தன் மனதை தேற்றிக் கொண்டான். ஆனால் இந்த சம்பவத்தால் குலைந்து இடிந்து விழுந்த அரக்கு மாளிகை போலவே குருகுலத்தின் ஒற்றுமையும் ஒடுங்கி குலைந்து போய்விட்டது. இன்றைய பதிவில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒற்றுமை குலைந்து கௌரவர்கள் பாண்டவர்களை கொல்லக்கூடிய நிலைமைக்கு சென்ற நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்த பதிவில் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்து சென்ற வீமனும் அவருடைய தாய் மற்றும் சகோதரர்களும் சுரங்கம் வழியாக கானகத்திற்கு சென்ற பிறகு நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.